வந்து சொன்னபடி என்ன பண்ணுறாரு, இங்கே பசுபதி வந்து டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டு அதே டைமில் மன்னிப்பும் கேட்குறாரு. அந்த டைமில் கரெக்டாக காவேரி பசுபதி வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. எங்கள் வீட்டை எடுத்துக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பசுபதி வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதால ஒன்றும் புரியாமல் சாரதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அப்பா போட்ட அந்த டாக்குமெண்ட்ஸையும் வந்து கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்கள் வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் பசுபதி இப்படிலாம் பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்கள் அம்மா வந்து சாரதா ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜயும் அதுக்கப்புறம் மாமா அதுக்கப்புறம் நிவின் தாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு என்னம்மா சொல்கிற அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னடி இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இதில் ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு வந்துடாதா அப்படின்னு நானும் அதை தான்மா சொல்கிறேன். ஆனால் எங்கே கேட்குறாங்க இவங்க, இந்த பசுபதி பார்க்க தான் இப்படி சாதுவாக போகிறான், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பண்ண வர என்ன பிரச்சனைனாலும் பார்த்துப்போம், நம்ம வீடு நம்ம கை கிடச்சிச்சில்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்னங்க அத்தை நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? ஆமாடி பின்ன என்ன, உன் பொண்ணுங்க பண்ண வேலையை வந்து உன்னோட மருமகனுங்க பண்ணியிருக்கானுங்க, இது வேலை என்ன இருக்குது உனக்கு, அதனால் அவங்கள வச்சு நீ கொண்டாடணுமே தவிர இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி பசுபதிக்கு இந்த மாதிரி தான் அடி கொடுக்கணும், அப்போ தான் இவன்லாம் அடங்குவான், கரெக்டான அடியை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து கங்கா வந்து அதுக்கப்புறம் சாரதா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஒப்படைச்சிட்டு ராகவ ஒப்படைக்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படியாவது வந்து உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா, என் பையனை இது மாதிரிலாம் பண்ணிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து அவன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க வந்து இவங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க. கங்கா எதனால் இப்படிலாம் பண்ணீங்க, இதனால் பெரிய பிரச்சனை வராதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வீடு தான் நம்ம கைக்கு வந்துச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன கங்கா பிரச்சனை இருக்குது பார்த்துக்கலாம் கங்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப தாங்க பண்ணுறீங்க, வர விஜய் கூட சேர்ந்து இப்படி ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அவங்க வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருக்காங்கங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு வந்து அங்கே வராங்க. வந்து யமுனா வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நாளை பின்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, என் அத்தையே ரொம்ப மோசமானவங்க, அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ணுறது, இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடக்கும் தெரியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணாமல் விட மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வீடு நம்ம கையில் வச்சு வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே பாருங்க யமுனா தேவையில்லாமலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு வந்து நீ வீட்டுக்கு போ முதல்ல அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாரு நிவின். என்னடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நம்ம வீட்டை பற்றி கவலையே இல்லையா உனக்கு, நம்ம வீட்டை பற்றி கவலைப்பட்டால் என் வாழ்க்கை தானே பிரச்சனையாகும், என் அத்தை சும்மா விடுவாங்களா, தேவையில்லாதெல்லாம் நிவின் பண்ணிடாத, நீ அவர்கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு நிவின் வந்து இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பண்ணினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டுக்காக தானே பண்ணேன் அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி யமுனா போட்டு திட்டுறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து விஜய் பார்க்குறாரு. என்ன காவேரி நீ திட்டுவேன்னு பார்த்தா எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, நீ மட்டும் திட்டவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே என் செல்லக்குட்டி என் தங்கம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. என்னடி நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, எல்லோரும் ஒரு மாதிரி இருந்தால் நீ ஒரு மாதிரி இருக்க, என்னடி இது எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்காரர் திட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு, நீ மட்டும் கொஞ்சிரியே ஒன்றும் புரியலடி எனக்கு அப்படின்னோடனே நான் கொஞ்சுவேன் கட்டி பிடிப்பேன் என் வீட்டுக்காரர் பண்ண வேலைக்கு இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னோடனே எனக்கு தெரியும் காவேரி இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுவியே, அதான் என்ன பண்ணணும்னு சந்தோஷப்படுற அப்படின்னோடனே பின்ன என்னங்க இந்த மாதிரி தான் அவனுக்கு அடி கொடுக்கணும், கரெக்டான வேலை செஞ்சுருக்கீங்க, எனக்கு இப்போ தாங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கங்கா செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. இதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க, ரெண்டு ரவுடிங்க சரியானதுங்க, பாரு ஒன்றா சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு காவேரி செஞ்சுட்டு இருந்தா இவ்வளோ நாள், இவரும் சேர்ந்துட்டார் போல் இருக்கு, இவ கூட ரெண்டும் பயங்கரமான ஆளாக தான் இருக்குங்க அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன கங்கா இப்படி புலம்புற அப்படி சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குற. பின்ன என்னங்க இந்த காவேரி அவங்க புருஷனை அடக்க வேணாம் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறா அப்படின்னோடனே அவளுக்கு தெரியுது உனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாரு. என்ன சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு சமயம் முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளுன்னு ஓடி போகிறாரு.